விசிகா 8 தொகுதியுமே சந்தேகம். இந்த 8 தொகுதிகளுமே மயிரிழையில் தப்பித்த வாக்குகள் எல்லாம் ஜெயிச்சது பூரா. விசிகா என்னதான் பூசி முழுகினாலும் விசிகாவை திமுக பயன்படுத்திய முறை அடித்தட்டு தொண்டர் ரசிக்க பல வேங்கை வயல் திமுக காலத்தில் தீர்வு காணப்படவே மாநில அரசுக்கு வந்த திருமாவளவனை மீண்டும் அவர் விலகுவதற்கு என்ன காரணம்னு பேசிட்டு இருக்காங்க. இவரே நிற்காம பின்வாங்கிட்டது, புதுச்சேரியில் ஓட்டு போடாதீங்கன்னு சொன்னது எல்லாமே இந்த விசிகாவுடைய தொண்டர்களே 8 தொகுதிக்கு வந்து ஓட்டு போட மாட்டாங்கன்னு நம்ம புரிஞ்சுக்கலாமா? இல்லை அதுதான் அல்ல, திமுக அதிமுக போயிடும் ஓட்டு. அவன் திமுக ரசிக்கலை, அந்த கட்சி கட்டுப்பாடு குழஞ்சி போச்சு. ஆளூர் ஷானவாஸ் எனக்கு நாகப்பட்டினம் வேண்டான்னு சொன்னது, அது சர்ச்சை. எஸ்எஸ் பாலாஜி சர்ச்சை, சிந்தனை செல்வன் தோத்து போயிடுவார். வாழ்க்கை ஜெயிக்கவே முடியாது. செய்யூர்ல போனவ எவ்வளவு ஒன்று ஜெயிச்சாரு. ஜோதிமணி நிற்கிறாரு காட்டு. ஜோதிமணி அவர் சிறுத்தையா காங்கிரஸ் தான். நேற்று சொல்றாரு இனிமேல் என் வாழ்நாள் முழுவதும் நான் சிறுத்தையாக இருப்பேன்னு சொல்லிட்டு. அப்போ இது வரைக்கும் சிறுத்தை இல்லை, அவர் இது வரைக்கும் இல்லைதான். இது வரைக்கும் இல்லை, நான் சிறுத்தை இல்லை, இப்போ தான் சிறுத்தை. ஜெயிச்ச பிறகு நான் யாருன்னு அப்புறம் முடிவு பண்ணிக்கிறேன். பானைக்கு திமுக காரன் குத்த மாட்டான், திமுகவுக்கு பானைக்காரன் குத்த மாட்டான். 2 பேருக்கு எதிராக திருமாவுடைய அத்தனை தவறுகளுக்குமே காரணம் ரவிக்குமார். ரவிக்குமார் சிபிஐ அலுவலகத்துக்கு எதுக்கு போனாரு? வீரபாண்டியனை சரி செய்வதற்கு திமுகவால் அனுப்பப்பட்ட ஒரு ஆள். அப்போ இவர் விசிகாவா இல்லை திமுகவா? சிபிஎம் சண்முகத்தை இவர் எதுக்கு சந்திச்சாரு? மறுப்பு சொல்லுங்க. நீங்க ஒரு விஷயம் சொல்றேன், உங்களுக்கு அதிர்ச்சியா இருக்கும். ஒரு 10-15 வருஷத்துக்கு முன்பு ரவிக்குமார் போன கார் ஆக்சிடென்ட் ஆன இந்த காலம் எப்போன்னு கேட்டிங்கன்னா, இவர் நாடாளுமன்ற தேர்தலில் திமுகவுடைய முகமாக மாறியதற்கு இவர் தாக்கப்பட்டார். தெரியுமா? ஒரு முறை தாக்கப்பட்டார். திருமாவளவனை கொண்டு போய் அறிவாளத்தில் அடமானம் வச்சுட்டீன்னு நீங்கள் சிறுத்தைகளே அவரை தாக்குறான். இன்னைக்கு நான் சொல்கிறேன், திமுகவை வீழ்த்தணும்னா முஸ்லீம் ஓட்டை உடைச்செடுக்கும். அதுதான் இப்போ வேல்முருகன் செய்கிறார். வேல்முருகன் 2 விஷயத்தை செய்கிறார். இப்போ 5 ஆண்டு காலமாக திமுக சின்னத்தில் வெற்றி பெற்று திமுகவோடு சண்டை பிடிக்கிறது சண்டை சமாதானம். இதை சமாதானம் இல்லாமல் சண்டை மட்டுமே திமுகவுடைய ஊழல்களை அம்பலப்படுத்தியிருந்தார்னா இன்னைக்கு அவருக்கு 10% வாக்கு கேரண்டி. நான் யதார்த்தத்தை சொல்கிறேன். திமுக பாஜக விசிக கூட்டணி அதாவது மாறினாலும் இதே கூட்டணியில் தொடருவாரா என்பதுதான் கேள்வி. எடப்பாடி பாஜகவோட இருக்காரு. வெற்றி பெற்றால் கண்டிப்பா எடப்பாடி பாஜக வெளியே வந்துடுவார். கண்டிப்பா வெளியே வந்துடுவார். நிம்மதி ப்ராப்பர்ட்டி மேனேஜ்மெண்ட் உங்கள் பழைய வீட்டை புதிய வீடாக மாற்றலாம் வாங்க. வாய்ஸ் ஆஃப் தமிழ்நாடு பார்வையாளர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்முடைய இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திரு தமிழா பாண்டியன் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம். திமுக கூட்டணி சார்பாக நடந்த கூட்டத்தில் பார்த்தீங்கன்னா அண்ணன் திருமா, திரு ஸ்டாலின் அவர்கள், பிரேமலதா இவங்கெல்லாம் சேர்ந்து பேசுனது நேற்று ஒரு விவாத பொருளாக்கியிருக்கு. அதில் அண்ணன் திருமா அவர் பேசுகிறாரு, ஸ்டாலின் அவர்களை நான் வந்து உடும்பு புடியாக பிடிச்சிருக்கேன், எவ்வளோ விமர்சனம் வந்தாலும் நான் விடாமல் இருக்கிறதுக்காக என்னன்னா இங்கே மதச்சார்பற்ற கூட்டணி இருக்கணும் அப்படின்றதுக்காக பேசியிருக்காரு. இவ்வளோ விமர்சனம் வந்ததுக்கு அப்புறமே ஒரு வார்த்தையை வந்து இன்னும் ஸ்ட்ராங்காக பயன்படுத்துகிறார், நாங்கள் திமுக கூட தான் இருப்போம், இதை நாங்கள் விட்டு போக மாட்டோம், நீங்கள் என்ன சொன்னாலும் பரவாயில்லன்ற அளவுக்கு பேசுகிறாருல்ல, எப்படி பார்க்குறீங்க? இல்லை, அது அவருடைய நிர்பந்தம் அப்படி. ஒன்று மதச்சார்பற்ற கூட்டணி, அதில் இருந்தே ஆக வேண்டிய கட்டாயம். பாஜக எதிர்ப்புங்கிறது ஒரு அடிப்படையான விஷயம். திமுகவே ஒரு காலத்தில் ஆர்எஸ்எஸோடு கூட்டணி வச்சிருந்தது, பாஜகவோடு கூட்டணி வைத்திருந்தது. அந்த காலத்திலையும் அண்ணன் திருமா அந்த கூட்டணியில் இருந்தார். எந்த கூட்டணியில்? பாஜக கூட்டணியில். ஆமாம். அப்போ திமுக எந்த பக்கம் பயணம், எந்த திசை நோக்கி பயணம் செய்தாலும் அந்த பக்கம் தான். இது திமுக இருக்கிறதுனால தான் இருக்காரா? அதுதான் காரணம். அப்போ திமுக பாஜக விசிக கூட்டணி அதாவது மாறினாலும் இதே கூட்டணியில் தொடருவாரா என்பதுதான் கேள்வி. இப்போ எடப்பாடி பாஜகவோட இருக்காரு. வெற்றி பெற்றால் கண்டிப்பா எடப்பாடி பாஜக வெளியே வந்துடுவார். கண்டிப்பா வெளியே வந்துடுவார். வெற்றி பெற்றால் பாஜகவுடைய
அதிமுகவுடைய உளவாளிகளை களை எடுத்துருவார், களை எடுத்துருவார். இப்போ அதிமுகவினுடைய வாக்கு எங்க தடுமாறுதுன்னா முஸ்லீம் வாக்குல தான் தடுமாறு. எடப்பாடி தமிழ்நாடு முழுக்க முஸ்லீம் வாக்கு அதிமுக திமுக ரெண்டு பக்கம் வரும்னு நம்பிக்கை இருந்ததுன்னா எடப்பாடி இன்னும் ஒரு மடங்கு மேலே நிற்பார். அவரை பொறுத்த வரைக்கும் பிஜேபி கூட்டணியை உடைத்து கொண்டு வெளியே வந்தார். பிஜேபி ஆட்சியில் இருக்கும்போதே பிஜேபி ஆட்சி ஏன் என்ன காரணம் கேட்டீங்கன்னா அந்த முஸ்லீம் வாக்கு தான். பெட்டியை திறந்த உடனேயுமே 1-2 என்ன வேண்டியது இல்லை. திமுக எதுலேருந்து என்னது 14 என்னது 15 16 என்னது. அப்போ அதுதான் ஒரு கண்ணை உறுத்துது. நாம் வெற்றி பெறணும்னா ஒரு 60 தொகுதிகளில் முஸ்லீம் வாக்குகள் தான் வெற்றி தோல்வியை தீர்மானிக்கும். நீங்கள் முஸ்லீம் தெருவில் இருக்கிற 15,000 ஓட்டுனா 14,999 ஓட்டு இல்லை, ஒரு ஓட்டு கூட மிஸ் ஆகாம அப்படியே எங்க விழுகும்? திமுகவுக்கு விழுகும். அப்போ திமுகவை இன்னைக்கு நான் சொல்றேன், திமுகவை வீழ்த்தணும்னா முஸ்லீம் ஓட்டை உடைச்செடுக்கணும். அதுதான் இப்ப வேல்முருகன் செய்யறாரு. வேல்முருகன் 2 விஷயத்தை செய்யறாரு. இப்ப 5 ஆண்டு காலமா திமுக சின்னத்தில் வெற்றி பெற்று திமுகவோடு சண்டை பிடிக்கிறது சமானம், சண்டை சமாதானம். இத சமாதானம் இல்லாமல் சண்டை மட்டுமே திமுகவுடைய ஊழல்களை அம்பலப்படுத்தி இருந்தார்னா இன்னைக்கு அவருக்கு 10% வாக்கு கேரண்டி. யாருக்கு? நான் யதார்த்தத்தை சொல்றேன். இதுக்கான பிளாட்ஃபார்ம் இங்க இருக்கு, இதற்கான பிளாட்ஃபார்ம் இங்க இருக்கு. அப்போ அண்ணன் திருமா சொல்லுவதை போல திமுக ஊழல் நிறைந்த கட்சி, திமுக மீது அவ்வளவு குறை இருக்கு. பாஜக எதை சொல்லுகிறதோ அது அப்படியே மறைமுகமாக கேட்டுக்கொள்கிறது. எடப்பாடி நேரடியான கூட்டு, திமுக மறைமுகமான கூட்டு. மம்தா பானர்ஜி சொல்றாங்க, திமுக பேர் சொல்லி சொல்றாங்க, ஸ்டாலின் காங்கிரஸ் இவங்கெல்லாம் எலெக்ஷன் கமிஷனோட கூட்டணி வச்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு இந்தியா கூட்டணியில் இருக்கிற மம்தா பானர்ஜி இன்னைக்கு ஸ்டாலினுக்கு எதிராக பேச தொடங்கியிருக்காங்க. இது எப்படி பார்க்குறீங்க? ஏன்னா ராகுல் காந்தி பேசினா கூட பரவாயில்ல, ஸ்டாலினே பேசுகிறாங்க மம்தா பானர்ஜி. இல்லை என்ன காரணம்னா அந்த அம்மாவுக்கு நேரடியாக என்ன தெரியுமா அந்த அம்மா சொல்லாமல் சொல்லுது, பாஜகவோடு கூட்டணிங்குது ஸ்டாலின். காரணம் கேட்டீங்கன்னா உச்சநீதிமன்றத்தில் காங்கிரஸ் வழக்கு தொடுக்குது, பாஜகவுடைய கட்டுப்பாட்டில் எலெக்ஷன் கமிஷன் இருக்குன்னு. பார்லிமெண்ட்ல எல்லா நாடாளுமன்ற உறுப்பினர்களும் கையெழுத்து போட்டுக்கொண்டு ஜனாதிபதி கொடுக்குறாங்க. திமுக இரட்டை வேடம் போடுதுங்கிறது ராகுலுக்கு தெரிஞ்சுதான் திமுக கூட சாப்பிட்டு காரணரே இல்லை. நீங்க காரணம் புரியுதா? டிஆர் பாலு ஒரு அறிவிக்கப்படாத பாஜக ஒரு கப்பல் கம்பெனி அதிபர், சாதாரண கார்பரேஷன்ல ஒரு ஸ்டாஃப், கப்பல் கம்பெனி அதிபர் எப்படி ஆக முடியும்? இந்த கப்பல் கம்பெனி அதிபர் கப்பலை காப்பாற்றுவதற்கு பாஜகவோட நெருக்கமாக இருந்தால் தான் இந்த கப்பல்லாம் காப்பாற்ற முடியும். தொழிலதிபர்கள் என்னைக்குமே தொழிலதிபர், அதாவது அரசியல்வாதியாக இருக்கான், சமூக நீதியாக இருக்கான், டெல்லிக்கு போகிறான். டெல்லிக்கு போன பிறகு டெல்லி தொடர்புகளில் கோடிகளில் சாதாரணமாக வந்த பிறகு தன்னுடைய நேரத்தை மாற்றிடுறான். இப்படி சமூக நீதி, சமத்துவம், பெரியார், அம்பேத்கர், மார்க்ஸ் தூரம் வச்சுட்டு யார் அங்கே அதிகார மையமோ அவர்களோடு சேர்ந்தாங்க. நீங்கள் டெல்லியில் நாடாளுமன்ற உறுப்பினர்கள், அமைச்சர்கள் டெய்லி எங்கேயாவது ஒரு இடத்துல காக்டெயில் பார்ட்டி நடக்கும். எங்க காக்டெயில் பார்ட்டி நடக்கும். ஒரு காக்டெயில் பார்ட்டியில் திருச்சி சிவா இந்தியிலேயே பாடுற ஒரு பாட்டை நான் கேட்டேன். பாஜக நாடாளுமன்ற உறுப்பினர்கள் நடக்கிற காக்டெயில் பார்ட்டியில் திருச்சி சிவா என்ன எதில் பேசுகிறா பாடுறாரு? ஹிந்தி பாட்டே பாடுறாரு. நான் ஒரு வீடியோ பார்த்தேன். அப்போ இங்கே இருக்க வரைக்கும் தான் அதிமுக, திமுக, காங்கிரஸ், கம்யூனிஸ்ட் எல்லாம். டெல்லி போனால் இப்போ ரவிக்குமாரை பாஜக தலைவர்களோடு நெருக்கமாக இருக்கிற புகைப்படங்கள்லாம் இருக்கு. ரவிக்குமார் அக்பார் RSS, அவர் RSS அச்சுறுத்தல் அவருக்கு இருக்கு. அவர் ஒரு ஆமா, அதாவது அதனாலதான் கன்மேன்லாம் கொடுத்துருக்காங்க. இல்ல அது திமுகவுக்கு கன்னா இருக்காரு, அதனால கன்மேன் கொடுத்துருக்காங்க. நீங்க ஒரு விஷயம் சொல்றேன், உங்களுக்கு அதிர்ச்சியா இருக்கும். ஒரு 10-15 வருஷத்துக்கு முன்பு ரவிக்குமார் போன கார் ஆக்சிடென்ட் ஆயிருக்கு. ஆக்சிடென்ட் ஆன இந்த காலம் எப்படின்னு எப்போன்னு கேட்டிங்கன்னா, இவர்
நாடாளுமன்ற தேர்தலில் திமுகவுடைய முகமாக மாறியதற்கு இவர் தாக்கப்பட்டார் தெரியுமா? ஒரு முறை தாக்கப்பட்டார். திருமாவளவனை கொண்டு போய் அறிவாளத்தில் அடமானம் வச்சுட்டீன்னு நீங்க சிறுத்தைகளே அவரை தாக்குறான். திருமாதை தடுக்கிறார். அந்த நேரத்தில் இவர் ஒரு ஆக்சிடென்ட் ஆகுது. ஆக்சிடென்ட் ஆன பொழுது நான் அதுக்கு மேலே விபத்து நடந்த பொழுது இவருடைய மோதிரம் பர்ஸு பணம் எல்லாத்தையும் எடுத்துட்டு அவர் அப்படியே விட்டுட்டு போயிடுறார். யார் என்ன நான் சொல்ல விரும்பல. அப்படியே கிடக்கும். அப்படியே குத்து உயிர் கொலைவரை கிடக்கிறார். அவருடைய மகன் வந்து தான் அவர் காப்பாற்றிட்டு போனான். அந்த அளவுக்கு இவர் மேல வெறுப்பு. யாரு? தொண்டர்கள். ரவிக்குமார் மீது தொண்டர்கள் வெறுப்பு. இதை நீங்க கிராஸ் செக் பண்ணி பார்த்துங்க. திருமாவுடைய அத்தனை தவறுகளுக்குமே காரணம் ரவிக்குமார் தான். ரவிக்குமார் சிபிஐ அலுவலகத்துக்கு எதுக்கு போனாரு? வீரபாண்டியனை சரி செய்வதற்கு திமுகவால் அனுப்பப்பட்ட ஒரு ஆளு. அப்போ இவர் விசிகாவா இல்ல திமுகவா? சிபிஎம் சண்முகத்தை இவர் எதுக்கு சந்திச்சாரு? மறுப்பு சொல்லுங்க. இவருக்கு அந்த தேவையே கிடையாது. அப்போ திமுக அனுப்புது, நீங்க போய் கூட்டணிக்கு சரி பண்ணுங்க. வைகோ பேபியை போய் பார்க்குறாரு. சிபிஎம் உடைய அகில இந்திய தலைவரை போய் பார்க்குறாரு. எதுக்கு அப்படி பார்க்குறாரு? கூட்டணி உடையாம காப்பாற்றுவது. இந்த கூட்டணி உடையாத வேலை இவங்க பார்க்குறாங்களோ? நீங்கள் சண்முகம் என்ன சொல்லிட்டாரு? பிரேமலதா 10 கொடுத்துருக்காங்க, நம்ம இவ்வளோ பெரிய கொள்கை திமுகவோடு ஆயுள் காலம் முழுக்க நிற்கிறோம், ஆனால் நமக்கு 5 சீட்டு 4 6 5 ஆக்கி 5 4 ஆக்கிடுவாங்க, இந்த கூட்டணி உடைச்சிட்டு வெளியே போயிடலாம், நீங்கள் தலைமை தாங்கன்னு திருமாட்ட கேட்குறாங்க. திருமாவிட கேட்க சிபிஐ சிபிஎம் விசிகா வேல்முருகன் உடனே இந்த கூட்டம் ஆரம்பிச்சிருவான். ஆரம்பிச்சு விஜய்கிட்ட போயிடுவோம். இந்த ப்ராசஸை லெனின் தான் சொல்லுவார். பிரெஞ்சு புரட்சி நடக்குது, கருவிலே கம்யூனிசத்தை கொன்ற பாவிகளைங்குவார். நீங்கள் இப்போ பிரான்ஸ் ஐரோப்பாவில் ஒரு கம்யூனிஸ்ட் நாடாக மாறுவதற்கான முகாந்திரம் கரு பிடிச்சிருச்சு. 10 மாதம் ஆனால் குழந்தை பெற்று கம்யூனிஸ்ட் நாடாக மாறி இருக்கும். எது? பிரான்ஸு. அப்போ என்ன பண்ணுறானுங்க? அத்தனை பேரையும் கொள்றாங்க. அதனால தான் பிரெஞ்சு புரட்சி கம்யூனிஸ்டாக மாறாமல் தடுக்கப்பட்டது. அதே போல் சண்முக ரெடி வெளியே வரக்கு, வீரபாண்டியன் ரெடி, வேல்முருகன் ரெடி, இவரை கூப்பிடுறாங்க, வந்துருங்க நம்ம இது உடைச்சிட்டு போய் சுயமரியாதையோட விஜய்கிட்ட போய் பேசுவோம், அந்த இளைஞர்கள் வரட்டும். விஜயகாந்த் வீட்டுக்கு போனாங்களா ஒரு காலத்தில் கம்யூனிஸ்டுகள்? ஆமாம், மக்கள் கூட்டணி. நீங்கள் தலைமை தாங்க, நீங்கள் தலைமை தாங்கன்னு அந்த வாய்ப்பை யாருக்கு கொடுக்குறாங்க? விஜயகாந்துக்கு. அன்னைக்கு விஜயகாந்துக்கு, இன்னைக்கு விஜய்க்கு இல்ல திருமாவுக்கு. நீங்க விஜய்கிட்ட போனா திருமாவோட ஜூனியர் தானே. ஆமா. அப்போ இந்த கூட்டணி விஜயகாந்த் தலைமை தாங்கினதை போல இந்த கூட்டணி ஒரு தலித் தலைமை. இந்த வாய்ப்பை சண்முகம் கொடுக்குறாரு. இல்ல அவர் என்ன சொல்றாரு? திருமாவளவன் பேசும்பொழுது விசில் அடிக்கிற கூட்டம்லாம் வந்து தேட்டரில் தான் இருக்கணும், அவங்கள சட்டமன்றத்துக்குள்ள அனுப்பக்கூடாது அப்படின்னு சொல்றாரு. ஆனால் இதே திமுக கூட்டணியில் வந்து ஆணவ கொலை பண்ணுறவனுக்கு சப்போர்ட் பண்ணணுங்க இருக்கிறானுங்க, ஜாய் சங்க தலைவர் இருக்கானுங்க. அப்போ இவங்கெல்லாம் பண்ணிட்டு சட்டமன்றத்துக்கு போகலாமா? இல்லை, அப்போ இருங்க, அது நியாயமான கேள்விதான். இந்த கூட்டணியை ஆரம்பத்திலே முறியடித்தது யாருன்னு கேட்டிங்கன்னா இந்த ரவிக்குமார் தான். முறியடித்தது. வேறு வழியே இல்லாமல் ஒருவேளை ஒரு முறை அறிவாலயத்தில் கட்சியினர் புடைசூழ போகிறாரு. போன பிறகு எல்லாம் இருங்கன்னு ஸ்டாலின் திரும்ப ரூமுக்குள்ள போயிட்டு வர்றாங்க. போயிட்டு வெளியே வரும்போது வேர்த்து, ஏசி ரூம் தானே, தலைவர்கள் எல்லாம் என்ன ஓலை கொட்டையில் உட்காந்துருப்பாங்க, ஏசியில் வேர்த்து வந்தாங்க. அப்போ என்னங்க பேசப்பட்டது? ஏதோ பேசப்பட்டது, அச்சுறுத்தப்பட்ட, அப்படி தான் எடுத்துக்க முடியும். இவருக்கு அவர் ஒரு பெரிய கட்சி தலைவர், நாடாளுமன்றத்தில் ஏறக்குறைய ஒரு பெரிய ஸ்ட்ரென்த் இருக்குது, இங்கே ஆட்சி இருக்குது, எது வேண்டாமானாலும் செய்யலாம், எத்தனை பேர் வேணாலும் விலைக்கு வாங்கலாம். அப்போ ஏதோ அவருக்கு ஒரு அழுத்தம் கொடுக்கப்பட்டிருக்கு. கொடுத்ததுக்கு பிறகுதான் அவர் ஒரு அங்கே இப்போவுமே அறிவாலயத்தில் பல பேர் இருப்பாங்க, பல தலைவர்கள், கூட்டணி கட்சி, ஆளுங்கட்சி, ஆளுங்கட்சிக்கு எதிரான நிருபர்கள் எல்லாம் என்ன நடக்குதுன்னு பார்த்துட்டே இருப்பான். அப்போ கட்சி உடைக்கப்படும் அப்படி ஏதாவது சொல்லியிருக்கணும். கட்சி
உடைப்பதற்கு எனக்கு இத்தனை பேர் ஆதரவு கொடுத்துருக்காங்க, பார்க்கலாமா, உடைச்சு காமிக்கட்டுமா? கருணாநிதி இப்படி தான் பேசுவார். கருணாநிதி இப்படி தான் பேசுவார். ஒரு முறை அந்த கூட்டணி 2 சீட்டு கேட்டு சால்வை போட்டார்ல, யோ ஒரு சால்வை எரியுதியா எனக்கு நேரம். யார்? கருணாநிதி. நான் சொன்னால் ஒரு சீட்டு கொடுத்து வாங்கிட்டு போகாமல் நீங்கள் தீக்குளிச்சு கலாட்டா பண்ணி நான் ஏதோ தலித்துக்கு எதிரான நபர் என்ன பிரபகண்டா படுத்தி 2 சீட்டு வாங்கிட்டீங்க. என்னைவே நீங்கள் அச்சுறுத்துறீங்களா? ஒரு சால்வை எனக்கு எரியுதியா நான். அப்போது தலித்துக்களுடைய அளவீடே இதுதான், இவ்வளவுதான். இதில் ஒரு பெரிய விஷயம்னு கேட்டிங்கன்னா விசிகா 8 தொகுதியுமே சந்தேகம். இல்லை, அதுதான் நானுமே கேட்கும். விசிகா நிற்கக்கூடிய 8 தொகுதியிலுமே கண்டிப்பாக பெரிய சந்தேகம். ஏன்னா இல்லை, சந்தேகம்னா என்ன சார்? என்ன சந்தேகம்னா, சந்தேகம்னா என்ன சொல்ல வரீங்க? என்ன சந்தேகம்? அதாவது என்னன்னா, இந்த 8 தொகுதிகளுமே மயிரிழையில் தப்பித்த வாக்குகள் எல்லாம் ஜெயிச்சது பூரா. ஆமா, மயிரிழையில் தப்பிச்ச வாக்குகள். அப்போ இந்த வாக்குகள் இந்த முறை விசிகா வாக்கை திமுக விழுகாது. விசிகா வாக்க திமுக விழுகாது. ஏன்னா விசிகா என்னதான் பூசி முழுகினாலும் விசிகாவை திமுக பயன்படுத்திய முறை அடித்தட்டு தொண்டை ரசிக்கிறது. அடித்தட்டு தொண்டை ரசிக்கவே இல்லை. பல வேங்கை வயல் திமுக காலத்தில் தீர்வு காணப்படவே இல்லை. தீர்வு காணப்படாமல் நீங்கள் மாநில அரசுக்கு வந்த திருமாவளவனை மீண்டும் அதை அவர் விலகுவதற்கு என்ன காரணம்னு பேசிட்டு இருக்காங்க. இப்போ 8 தொகுதியில் நீங்கள் சொன்ன மாதிரி ஏற்கனவே ஒரு முறை காட்டுமன்னார் கோவில் அண்ணன் திரும்ப நின்று இருந்தா ஜெயிச்சிருப்பாங்க. விசிகாவும் தொண்டர்களுமே பார்த்தீங்கன்னா தலைவர் நிற்கிறார்கள், எல்லாரும் கடைசியாக ஓட்டு போட்டிருப்பாங்க. இப்போ இவரே நிற்காம பின்வாங்கிட்டது, புதுச்சேரியில் ஓட்டு போடாதீங்கன்னு சொன்னது எல்லாமே இந்த விசிகாவுடைய தொண்டர்களே 8 தொகுதிக்கு வந்து ஓட்டு போட மாட்டாங்கன்னு நம்ம புரிஞ்சுக்கலாமா? இல்லை, அதுதான் இல்லை. அதிமுக போயிடும் ஓட்டு. அவன் திமுக ரசிக்கல, திமுகவை ரசிக்கவே இல்லை. அந்த கட்சி கட்டுப்பாடு குறைஞ்சு போச்சு. கட்சி கட்டுப்பாடு ஆளூர் ஷானவாஸ் எனக்கு நாகப்பட்டினம் வேண்டான்னு சொன்னது, அது சர்ச்சை, எஸ்எஸ் பாலாஜி சர்ச்சை, சிந்தனை செல்வன் தோத்து போயிடுவார். வாழ்க்கை ஜெயிக்கவே முடியாது. இதை செய்யூர்ல போனவ எவ்வளோ ஒன்று ஜெயிச்சாரு இவரு சார். இப்போ ஜோதிமணி நிற்கிறாரு காட்டுமன்னார். ஜோதிமணி அவர் சிறுத்தையா காங்கிரஸ் தான். நேற்று சொல்றாரு, இனிமேல் என் வாழ்நாள் முழுவதும் நான் சிறுத்தையாக இருப்பேன்னு சொல்லிட்டு. அப்போ இது வரைக்கும் சிறுத்தை இல்லை, அவர் இது வரைக்கும் இல்லைதான். இது வரைக்கும் இல்லை, நான் சிறுத்தை இல்லை, இப்போ தான் சிறுத்தை. ஜெயிச்ச பிறகு நான் யாருன்னு அப்புறம் முடிவு பண்ணிக்கிறேன். இப்படி தான். அப்போது இந்த ஆசிலேஷன் எல்லாமே திமுக கொடுத்த அழுத்தம்னு தொண்டை நினைக்கிறேன். திமுக கொடுத்த அழுத்தம். ரவிக்குமார் இந்த அடுத்த ஆளூர் ஷானவாஸ் நினைக்கிறான். அடுத்த ஆளூர் ஷானவாஸ் யாரு? ரவிக்குமார். அப்போ இதெல்லாம் எப்படி ரசிச்சு போய் புதிய சொல்ல குத்துவாங்க? இல்ல, உதய சொல்ல குத்தத்தை விட்டுங்க, பானை குத்துவானா? பானைக்கே குத்த மாட்டான். ஏன்னா இது பானைக்கு பானை குத்துனாலுமே திமுக குத்துவானா? குத்த மாட்டான். அப்படி சொல்ல வரீங்க? பானைக்காரன் குத்த மாட்டான். பானைக்கு திமுக காரன் குத்த மாட்டான், திமுகவுக்கு பானைக்காரன் குத்த மாட்டான். 2 பேருக்கு எதிராக